வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கிங்க இந்த மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்குது. அதை எல்லாருமே இப்போ செஞ்சுருப்பீங்க. மட்டன் எடுத்தால் குழம்பு வைப்போம், அப்படி இல்லைன்னா வறுப்போம். ஆனால் இது ஈரோட்டு ஸ்டைலில் ஒரு வறுகறி. அதாவது இதுக்கு எங்கள் ஊர் சைடெல்லாம் எலிக்கறிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கேட்டுருங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது கறி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலான்னு தோணும், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மட்டன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்குது. இப்போது அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, வரமிளகா, தேவையான அளவு வரமிளகா, மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு. சட்டியாக அடுப்பில் வச்சுட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் அதிகமாக தான் நல்லா தான் இருக்கும், அதனால பாருங்கள் எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. கடுகு உளுத்து பருப்பு போடுங்க. ஒரு வீட்டுங்க கருவேப்பிலை, வெங்காயம் போடுறேங்க. இது சின்ன வெங்காயத்தை அரிக்கு மேலே வேண்டியதுங்க. இது இப்படி முழுக்காயே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரமாக வந்தம் பிற்பாடு இதையே எங்கள் ஊர் பொம்பளைங்கெல்லாம் கூட கேட்பாங்க, அது என்னக்கா எலிக்கறிங்கிறீங்க, அதை எப்படி செய்கிறது அப்படின்பாங்க. இந்த வரமிளகா போடுறேங்க. இது எப்படி செய்வேன் அப்படின்பாங்க. அவங்களும் எல்லாம் பாருங்க, உபாயமாக சொல்லிகிட்டே இருந்தாங்களே, என்னடா எலிக்கறி என்னம்பாங்க, செஞ்சு கொண்டு வா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஜாலியாக அப்படி சொல்லுவாங்க. நாம் கூட கொடுக்க போகிறதும் இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் தூரம், அதனால அப்படியெல்லாம் கொண்டு போய் தர முடியாது இல்லைங்க. கேட்பாங்க அப்படி. நான் சரி ஒரு நாளைக்கு உங்களுக்கே சொல்லித்தரேன் அப்படிம்பேன். அதனால் இப்போ பாருங்கள், அவங்களும் பார்த்தாலும் கற்றுக்கலாம். எந்திரிச்சு தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். தக்காளி பகலும் அதுக்காக பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு. பாருங்கள், கறி போடுறேன். போட்டாச்சுங்க. மிளகா பொடியும் போட்டுக்கலாம், தேவையானது போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் தேவையானது போட்டுக்கலாம். உப்பு தேவையானது போட்டுக்கலாம். அந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன், பத்தலைனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வேகட்டுங்க. ஏதோ ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு, அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்குள்ளேயே ஒரு பாட்டு ஒன்று கேட்கலாங்களா? பொதுவாக பொம்பளைங்க தங்கம், நாங்கள் ஈரோட்டு பொம்பளைங்க சிங்கம். பொதுவாக பொம்பளைங்க தங்கம், நாங்கள் ஈரோட்டு பொம்பளைங்க சிங்கம். பொம்பளைங்க எளிதாக நினைக்காதீங்க, பொம்பளைங்க எளிதாக நினைக்காதீங்க. நாங்கள் நாட்டை கூட அழுவோம், மறுக்காதீங்க. நாங்கள் நாட்டை கூட அழுவோம், மறுக்காதீங்க.
பொதுவாக பொம்பளைங்க தங்கம், நாங்கள் ஈரோட்டு பொம்பளைங்க சிங்கம். அன்பான பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, அன்பான பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, அழகான தாயின்னு சொல்லுவாங்க, அழகான தாயின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பொம்பளைங்க தங்கம், நாங்கள் ஈரோட்டு பொம்பளைங்க சிங்கம், நாங்கள் ஈரோட்டு பொம்பளைங்க சிங்கம். இந்த பாட்டுங்க நானே மெட்டு போட்டு பாடின பாட்டு. நாம் ஈரோட்டில் இருக்கிறதுனால, ஈரோட்டு குப்பாயம்மான்னு சொல்கிறதுனால எங்கள் ஈரோட்டை பாராட்டி ஈரோட்டில் இருக்கிற பொம்பளைங்க அத்தனை பேருமே துணிச்சனால பொம்பளைங்க தான், அழகான பொம்பளைங்க தான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு பாடியிருக்கிறேன். நம்ம ஈரோட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு குப்பாயம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணி பேசுங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, பாருங்க, இதை பார்க்கலாங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே விட்டா தீஞ்சு போகும், அதுக்கு தான் அடுப்பு அனுக்கிறேன். தீயாது, தீஞ்சாலும் அந்த இது நல்லா தான் இருக்குது, என்ன இருக்குது அவ்வளோ பக்கம் தீயாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டுங்களா? இது வந்து தண்ணியே ஊற்றலைங்க, அந்த எண்ணெயிலேயே தான் வெந்திருக்குது. பாருங்கள், நல்லாவே வெந்துக்குச்சு. கறி பாருங்க, கையிலேயே போட்டோம். இந்த சுடுதுங்க. பக்காவாக இருக்குதுங்க. குப்பாயமாக சமைச்சதுனால சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சூப்பராக இருக்குது. இந்த கறியை உண்மையாலுமே நீங்கள் செய்கிறீங்க, சாப்பிட்டு நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.